புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது வேங்கை வயல் கிராமம். இங்கு கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. குற்றம் செய்தவர்களை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற குரல்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்த நிலையில் வழக்கின் விசாரணை கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையா ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பழிவாங்குவதற்காக ஜீவானந்தத்தின் மகன் முரளிராஜாவால் இந்த செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது புலனாவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகள் தடயவியல் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் அளிக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் உரையாடல்கள் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, சாட்சியங்களின் அறிக்கை, வல்லுநர்களின் கருத்துக்கள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்த பின்னர் விசாரணை முடிக்கப்பட்டு முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சிபிசிஐடி தனது விளக்கத்தில் கூறியுள்ளது. இதனையடுத்து பட்டியலின இளைஞர்கள் மீதே நடவடிக்கை எடுத்தது ஏன் என பல்வேறு கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு உள்ளனர். வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தெரிவித்து உள்ளது. இது தொடர்பாக பேச சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிரை தொடர்பு கொண்டோம். தமிழக அரசு யாரும் இங்க தவறான தகவல்களை யாரும் பரப்பல. முதல்ல பாதிக்கப்பட்டோர் சார்பாக கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. இந்த யாருமே இங்க தவறான தகவல்களை பரப்பல. சரி, சிபிசிஐடி கொடுக்கிற போலீஸுடைய அறிக்கை அதனுடைய உண்மைத்தன்மை மீது நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். இவங்க இன்னைக்கு குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த 3 நபர்களையும் இன்னைக்கு அவங்க சொல்லல. 2 வருஷமா இதை சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று இன்னைக்கு சொல்லல. பாதிக்கப்பட்ட மக்களையே அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இன்னைக்கு கூட சிபிசிஐடி அறிக்கையில ஒரு மிகப்பெரிய பிழை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முரளிராஜா என்கிற அவருடைய அப்பா ஜீவானந்தத்துக்கும் பஞ்சாயத்து தலைவர் கணவருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒட்டி தான் ஜீவானந்தம் தூண்டி அந்த முரளிராஜா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னு இன்னைக்கு பத்திரிகையில் சிபிசிஐடி சொன்னதா பண்ணியிருக்கு. அந்த பஞ்சாயத்தில் நடந்த பிரச்சனைக்கு ஜீவானந்தத்துக்கும் அவருக்கு நடக்கல. அந்த முத்தையாவுக்கும் அங்க இருக்கக்கூடிய சதாசிவம் என்கிற ஐயாவுக்கு தான் நடந்தது. அவர் அறிக்கையை வாசிக்கும் போது வேங்க வயல் மக்களுக்கு நாங்கள் குடிநீர் கட்டிட்டோம், சாலையை போட்டோம் போது சதாசிவ ஐயா கேட்கிறாரு, இங்க என்னத்தை வசதி செஞ்சு கொடுத்துட்டீங்க, நீங்க மட்டும் பொய்யான அறிக்கையை வாசிக்கிறீங்க. 2வது, நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிடையாது, உங்க ஒய்ஃப் தான் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்ற இஷ்யூ தாங்க ஓடுது. அதை கேள்வி ஏற்படுவது சதாசிவ ஐயா, ஜீவானந்தம் கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பின்னணிக்காக சம்பந்தமே இல்லாம ஜீவானந்தத்துக்கும் அவங்க சண்டை நடந்துச்சு, அதை ஒட்டி அவங்க மகனை தூண்டி விட்டாருன்றாங்க. இந்த பஞ்சாயத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றது ஆரம்பத்திலே ஜனவரி மாசமே இவங்க புகார் கொடுத்திருக்காங்க. சதாசிவம் ஐயா, நான் தான் அந்த கேள்வியை எழுப்பினேன்னு சொல்லிட்டு பல்வேறு அரசு தரப்புல அது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த பின்னணியில எவ்வளவு ஒரு ஃபிளா இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன். 1. 2வது, இவங்க சொல்றாங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியல. ரத்த மாதிரி சொன்னாங்க, அதுலயும் கண்டுபிடிக்க முடியல. இதே பசங்க நீ தான் செஞ்சு ஒத்துக்கோன்னு டே 1 இது வரைதான் அதுல கடிவாளம் கட்டின மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு தூரம் விசாரணை ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி என்கொயரி நடந்துச்சு. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அங்க ஏன் தொட்டில ஏறி பார்த்தாங்கன்றது டே 1 எல்லா நியூஸ்லயும் வந்தது. 4-5 நாளா அந்த மக்கள் வயிற்று வலியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் உள்ள மருத்துவர் உங்க குடிநீர்ல தான் பிரச்சனை இருக்கு, அது ஏறி பாருங்க அப்படின்னு தொட்டியை போய் செக் பண்ணி பாருங்கன்றாங்க. தொட்டியை செக் பண்ணி பார்க்கும் போது அந்த மழை வந்ததா இஷ்யூ வெளியில வந்தது. இப்ப என்ன சொல்றது, அந்த 4-5 நாளா நடந்த அந்த பிரச்சனைக்கும் தண்ணிக்கும் இப்ப இந்த மலத்துக்கும் அந்த தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இப்ப புது விளக்கத்தை சிபிசிஐடி கொடுக்குறாங்க. என்ன சயின்டிபிக் இருக்கு? இவங்க மலை டெஸ்ட் என்ன பண்ணாங்க, அங்க சேகரிக்கப்பட்ட மலத்தை தூய்மை பணியாளர் கொண்டு போய் திருச்சி ரோட்ல வீசிட்டு போயிட்டாரு. 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு தான் போலீஸ் அந்த மலத்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம்னு சொல்லி ரோட்டுக்கு போய் அந்த மலத்தை எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. ரோட்ல வீசப்பட்ட மலத்தை. இதுதான் உண்மை. இன்னைக்கு அபாண்டமா இதனுடைய ஃபேக்டை யாரு பேசுவா? இன்னைக்கு ஒட்டி நான் என்ன கேட்கிறேன், ஒரு கான்வர்சேஷன் வெளியிடுறாங்க. ஒரு அம்மா, அந்த பையன் சம்பந்தப்பட்ட பையன் ஒரு அம்மா கிட்ட பேசுறான்.
அந்த அம்மையார் வந்து ஒத்துக்காதுன்னு சொன்னாங்களாம். அந்த வார்த்தை இருக்கு. ஃபுல் கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல, அது ஏன் போட மாட்டாங்க? நீங்க சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்க, கிராமப்புறத்துல செல்ஃபி எடுக்கிறான், மேல தொட்டில செல்ஃபி எடுப்பான், செல்ஃபி எடுத்தது ஒரு குற்றம்னு சொல்றான். அந்த அம்மா ஒத்துக்காதீங்கன்னா என்ன இருக்காங்க, உங்களை அடிச்சு கூட உண்மை ஏதாவது கேட்டு இது பண்ணுவாங்க. நீங்க வந்து சொல்லிடாதீங்க, என்ன அடிச்சாலும் உண்மை பக்கம் நில்லுங்கன்றாங்க. அதான் லாங்குவேஜ். கிராமத்தில் அப்படித்தான் பேசுவாங்க. இது 1 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த எதெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்களோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எவிடன்ஸ் போடுறாங்க. நீங்க ஏன் ஃபுல் கான்வர்சேஷன் போடுங்க. அந்த பசங்களுக்கு நீங்க கைப்பற்றினீங்கல்ல, பல பல இதை கைப்பற்றிருக்கீங்களா, எத்தனை மணி நேரம் கைப்பற்றிருக்கீங்க, அனைத்தையும் போடுங்க, அனைத்தையும் நீங்க அறிவிப்பு கொடுங்க. அப்ப அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம், கோர்ட்ல இருக்கு அங்க கொடுப்போம் அப்படின்னா அப்ப மீடியாவுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு சாதகமான விஷயம் ஒரு என்ன சொல்றது பிட்டா வெட்டி எதுக்குன்னு கொடுக்குறீங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்றது தெரியும். இந்த இப்ப வெளியிட்ட எவிடன்ஸ் சொல்றாங்க பாருங்க, இது எல்லாம் ஆரம்பத்துல இருந்து 2 வருஷம் முன்னாடி தான் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பாதிக்கப்பட்ட பையன் அப்பவே பேசிட்டான். நான் என்ன சொல்ல வரேன், குற்றத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க, ரத்த மாதிரி எடுத்தீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி இருந்தார் சிபிசிஐடியில, அவராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு முறையா விசாரணை பண்ணாங்க, 20 முறை விசாரணை பண்ணியிருப்பாங்க இந்த மக்களை. இந்த வேங்கவேலை சுத்தி பல பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்பெல்லாம் யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்றாங்களோ உடனடியா போய் என்ன பண்றது, உடனே இவங்க சம்மன் கொடுத்து வாங்க மிரட்டுறது. இப்ப நீங்க வேங்கவயல் கேஸ் சரியா விசாரிக்கப்பட்டுதான்னு சொன்னீங்கல்ல, இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த டிஎஸ்பி, இப்ப புதுசா வந்திருக்கிற இவங்க இப்ப முன்னாடி இருந்த பால்பாண்டிக்கு பிறகு டிஎஸ்பி இப்ப வந்து ஒரு அம்மையார், இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை விசாரணை பண்ணலன்ற நானு என்ன எவிடன்ஸ் இருக்கு விசாரணை பண்ணாங்கன்ட்டு முறைப்படி சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணிருக்காங்களே. கனகராஜ்கிட்ட விசாரணை பண்ணல, அவர் தான் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்காரு. அவர் தான் அவருடைய கம்ப்ளைண்ட்ல தான் இந்த கேஸ் நடத்தப்படுது. சரி, 2 வருஷம் ஆச்சு. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்கு. இதுவரை 2 வருஷத்துல ஒரு டாக்குமெண்ட்டை கூட சிபிசிஐடி வந்து கோர்ட்ல கொடுக்கல. இப்ப என்ன 20ஆம் தேதி கொடுத்துருக்கோன்னு இருக்காங்க. அப்ப பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கா இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழக அரசு தகவலை யாரும் பரப்புன, யாருக்கு தவறான தகவலை யாரும் பரப்பல. நீங்க பண்ற விசாரணையில குளறுபடி இருக்குன்னா மக்கள் சொல்லதான் செய்வாங்க. எல்லாத்துக்கும் விசாரிச்சு உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது. மிரட்டுற மாதிரி இருக்கு. இப்ப நேரத்துல இருந்து பாக்குற எதிர்கட்சிகள் எல்லாமே கண்டிக்கிறாங்க, டிசிஏ கண்டிக்கிறாங்க, சிபிஎம் கண்டிக்கிறாங்க, தேமுதிக கண்டிச்சிருக்கு, ஏடிஎம்கே கண்டிக்கிறாங்க. இது யாருமே வந்து விசாரணை சரியில்லை, சிபிஐ விசாரணை பண்ணணும்ன்றாங்க. இது உடனே வந்து பர்சனல் மோட்டிவ்னு ஒரு சுருக்கமாக முடிச்சுக்கிறதுல எந்த நியாயமா இருக்கு? இதை இன்னைக்கு அவங்க சொல்றாங்க சிபிசிஐடி 2 வருஷமா சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், சிபிசிஐடி டெய்லி வந்து எவிடேட் பண்ணி டெய்லி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, அதை கோர்ட் வந்து வாங்கட்டும். இதே பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களை தான் மிரட்டி நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் புகார் கொடுத்துட்டாங்க சம்பந்தப்பட்ட இதே பசங்க. அப்ப இது நேற்று நடக்கல. இவங்க என்னமோ சிபிசிஐடி இன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. 2 வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களால் அது கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க அந்த சார்ஜ் ஷீட் வரட்டும். நீங்க சார்ஜ் ஷீட் இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இப்ப சார்ஜ் ஷீட் கோர்ட்ல கேட்டதுக்கு இன்னும் வெளியில வரல. அது இன்னும் வந்து நம்பர் பண்ணாம உள்ள வச்சிருக்காங்க. இனிமேல் திருப்பி திங்கக்கிழமை போட்டு தான் கோர்ட் எடுக்க முடியும். சார்ஜ் ஷீட் என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியாது. குற்றப்பத்திரிக்கை வாங்கி பார்த்ததுன்னு தெரியும். இவங்க எந்த விஷயத்துல அது முடிவுக்கு வந்தாங்கன்றது தெரியும். அவங்க குற்றப்பத்திரிகை வெளியிடல, அப்புறம் எங்க தகவலை சொல்றேன்ற சிபிசிஐடி நான் கேட்கிறேன். குற்றப்பத்திரிகை நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை என்ன, நீங்க விசாரணை பண்ணி கொடுக்குற அறிக்கை. நீங்க என்ன சொல்லிருக்கணும் கோர்ட்ல, நாங்க சார்ஜ் ஷீட் போட்டோம், கோர்ட்ல கொடுத்துட்டோம் சொல்லிருக்கணும். அங்க கொடுத்துட்டு இவன் தான் அக்யூஸ் அங்கேயே சொல்லிட்டு வரப்ப இப்ப இன்டென்ஷன் என்ன நடக்குதுங்க? அப்ப நீங்க என்ன சமூகத்துக்கு சொல்ல விரும்புறீங்க? அக்யூஸ் இப்ப கோர்ட்ல நாங்க என்ன சொல்லிக்கணும், நாங்க அங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டேன், அக்யூஸ் இவன் சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி தகவல்களை நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கேள்வி கேட்க தானே செய்வாங்க. மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. சிறு சமூகத்தில் கேள்வி தானே கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்குனாக்கா கண்டிப்பாக மாற்று கருத்து பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழக அரசுடைய முடிவை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவாங்க.
தமிழக அரசு அறிக்கை கொடுக்கணும், அது வேத வாக்கா? அதுதான் உண்மையா? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்கு? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும். சிபிசிஐடியோட தீர்ப்பு வந்து உண்மை தீர்ப்பு கிடையாது, விசாரணை அறிக்கை அது. இந்த விசாரணை அறிக்கை பாரபட்சமாக நடந்துகிட்டு இருக்கின்றதா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதனால வந்து யாரும் இங்க தவறான தகவல்களை பரப்பல, தமிழக அரசு யாரும் தவறான தகவல் பரப்பல. விசாரணை பாகுபாடா இருக்குன்றோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விசாரணை பாகுபாடா இருக்குன்னு சொன்னா தவறான தகவல் சொல்ல முடியும். அப்படின்னா நீங்க அவ்வளவு அப்பழுக்கற்ற விசாரணை நடந்திருக்கு, ஃபேர் ட்ரையல் இல்லைன்றோம். நாங்க டிரான்ஸ்பரன்சியாவும் இல்லை, ஃபேர் ட்ரையல் வெளிப்படையான விசாரணை இல்லை, நேர்மையான விசாரணை இல்லை. ரெண்டு கொடுத்தா விரும்புகிறேன்.